வணக்கம் மக்களே, தமிழில் கற்போம். தமிழில் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும். 32 ஜிபிக்கு மேலே மெமரி இருக்கணும், ஒரு நல்ல டிஸ்பிளே வேணும், அதே நேரத்தில் நல்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி வேணும். அட் தி சேம் டைம் இதில் ஒரு நல்ல கேமராவும் இருக்கணும். நான் வீடியோ காலிங்கு பேசுகிறதுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம போக போகிற மொபைல் வந்து MI A1. இந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. பாக்ஸோட பின்னாடி பக்கம் ரெட்மி A1 அப்படின்ற இந்த பிராண்டு கொடுத்துருக்காங்க. இதில் மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த மொபைலை பற்றி என்னென்ன விஷயம் இருக்கோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடில் இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் மொபைலு, Xiaomi கம்பெனி நம்பர் 1 மொபைல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இவங்களோட IMEI நம்பர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த பாக்ஸோட கீழ் சைடு பார்த்தா இந்த மொபைலோட பார் கோடு, இந்த கம்பெனியோட பார் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இது எந்த ஸ்பான்சர் மொபைலும் கிடையாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய காசை போட்டு வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுற மொபைல். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தென் பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸுக்குள்ளே எடுத்த வண்ணமே இவங்களோட மொபைல் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இவங்களோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பற்றி சொல்லணுன்னா 10 வாட்ஸ் சார்ஜர் தான், பட் நல்ல குயிக் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. பேட்டரியும் சீக்கிரமாகவே ஃபில் ஆகுது. தென் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. USB to மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் உள்ள ஒரு யூசர் கைடு இருக்குது. அவ்வளோதான் மக்களே, ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் கைடு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுக்குள்ளே இந்த மொபைலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 6.57 இன்ச்சுக்குள்ளான ஒரு IPS LCD டிஸ்பிளே, நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேனே சொல்லலாம். தென் இவங்களோட 10 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. ஃபோனோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு, மறக்காமல் நீங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுறங்க அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலை வளர்கிறதுக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலையும் அது சப்போர்ட் பண்ணும். தென் இப்போ மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. மொபைலில் ஓப்பன் பண்ண உடனே பின்னாடி ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நம்ம கையை பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்குது. அதே மாதிரி டே டு டே யூஸுக்கு சிங்கிள் ஹேண்டு மொபைலாகவும் ஃபீல் ஆகுது. நல்ல மேட் ஃபினிஷ்ன்றதுனால ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தென் மொபைலை இப்போ பூட்டப் பண்ணி பார்த்துடலாம். எல்லா Xiaomi மொபைலில் வர மாதிரியும் பூட்டப் பண்ண உடனே MI ஆண்ட்ராய்டு சப்போர்ட்னு வருது. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் Xiaomi மொபைலை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிங்க. என்னென்ன ஆப்ஷன்லாம் தேவையோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க. இந்த மொபைலில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, இங்கே சிம் ட்ரைவை பொறுத்த வரையும் 2 சிம் கார்டு போடுற மாதிரியும் தென் ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரியும் ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ வர ஹையர் வேரியண்ட் மொபைலில் கூட இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. தென் இந்த மொபைலை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு 4G மொபைலுங்க. பட் 4G ப்ளஸ் வரையும் நல்லா கனெக்ட் ஆகுது. அதிகபட்சமாக இதில் வந்து 4 MB 5 MB வரையும் கூட நம்ம ஏரியாவில் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களது இன்னும் டாப் மோஸ்ட் சிட்டியாக இருந்தால் 4G ஸ்பீடு நல்லா பக்காவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தென் இந்த மொபைலில் எடுக்கக்கூடிய ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். இதில் ஒரே ஒரு கேமரா தான், அதாவது பேக் கேமராவில் எடுத்த வீடியோஸ்லாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். தென் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய 5 MP ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ காலிங்கும் பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜெல்லாம் பாருங்கள், கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 6 o'clock இருட்டுற ரேஞ்சில் எடுத்தது. இந்த வீடியோஸ் எப்படி இருக்கணும் பாருங்கள். ஸ்டெபிலிட்டி பாருங்கள், அந்த இருட்டுற நேரத்தில் அந்த லைட்டாண்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் வெளிச்சம்லாம் எப்படி இருக்குது, க்ரீனிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்ததாக இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நல்லா மழையில் எடுத்துருக்கோம் மக்களே. மழையோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சிங்கிள் கேமராவில் எடுத்த வீடியோ தான் இது. பட் நல்லாவே பஞ்சியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. தமிழ் கற்போம், தமிழ் நாம் கற்றதை பிறருக்கும் கற்பிப்போம்.